அந்த கடவுள் நம்மளை மட்டும் இப்படி சோதிக்கிறாரு. கடைசியில நம்ம குழந்தைக்கு ஒரு பால் வாங்க கூட காசு இல்லையேங்க நம்ம கிட்ட. கழுத்துல இருக்க நகையெல்லாம் கழட்டி விற்றா பால் பண்ணையே வைக்கலாம், குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லையா? பார்த்துக்கோங்க. என்னம்மா பண்ணுறது? அம்மாவுக்கு சுகர் மாத்திரை வாங்க கூட என்கிட்ட காசு இல்லைம்மா. இந்த கடைக்கு போன வாரம் தான் ஒரு ஆடி கார் புக் பண்ணி வாங்கினியா. நம்ம எதிர்க்கு கூட இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்க. ஏண்டா நாடகமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? வேற நாடகம் பார்ப்போம். ஏங்க எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா? பார்த்துக்கிட்டு தாமா இருக்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் பேசியே ஆகணும். பேசுகிறேம்மா பேசுகிறேன். நான் இவ்வளோ கேட்குறேன்லங்க, ஏதாச்சும் வாயை திறந்து பதில் சொல்லுங்க. சொல்கிறேம்மா சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஒத்த வார்த்தை கூட சொல்லாமல் எபிசோட முடிச்சு விட்டாங்களே. ஆனால் எல்லா சீரியல்லையும் இப்படி ஒரு அப்பா கேரக்டர் இருக்க தான் செய்யுது. சரி வேற டிவி வைப்போம். ஏங்க நம்ம பையன் கவின்னு காணுங்க. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, நானும் கிச்சன் ஃபுல்லாக தேடிட்டேன். பாத்ரூமில் ஐயோ பாத்ரூம் நான் ஃபுல்லாக பார்த்துட்டேங்க. ஏண்டா பாத்ரூம்லேயும் கிச்சன்லையும் தேட வேணா விளக்க மாறாடா? வெளியே போய் 4 இடத்துல தேடி பாருங்கடா. நம்ம பையன் இனிமே நமக்கு கிடைக்கவே மாட்டானா? இதையெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையெழுத்து. வேற டிவி வைப்போம். வாப்பா, இது ஏதோ நல்ல சீரியலாக இருக்கும் போல இருக்கு, பார்ப்போம். கீதா, தம்பிக்கு ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வாமா. சபாஷ். அன்னைக்கு என் புருஷன் தண்ணி கேட்டப்ப மட்டும் டம்ளர்ல கொண்டு வாடின்னு சொல்லிட்டு இப்போ உங்க சின்ன பையனுக்கு மட்டும் சொம்புல தண்ணி வேணுமா? அண்ணி, இந்த குடும்பத்தை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஒரு சாதாரண தண்ணி பிரச்சனையை சர்வதேச பிரச்சனை அளவுக்கு காட்டுறீங்களடா. தப்புதான் அண்ணி, உங்ககிட்ட தண்ணி கேட்டது தப்புதான். அந்த தண்ணியை நீயே போய் மொண்டு குடிச்சதானே அந்த எபிசோடு எப்பயும் முடிஞ்சிருக்குமேடா. இப்ப இதுல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு தொடரும்னு போடுறாங்க. இனி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.